ஏய் அது என்னோட ஹலோ எடிட்டர்ஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளான மெத்தடில் உங்கள் ஃபோட்டோஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸோ வச்சு எடிட் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன எஃபெக்ட்லாம் நான் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்மார்க் ப்ரீசெட், ஹேக்வேர் ப்ரீசெட் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் ஏற்ற லிரிக் எஃபெக்ட்டு நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு பீட்மார்க்குக்கு போயிட்டு எந்த இமேஜ் வச்சு இந்த எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியாவில் போனீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக கேலரி உள்ளார வந்துடும். கேலரி உள்ள வந்துட்டக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட்டா இருக்கும், அந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுத்துருங்க. அப்போ தான் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் பீட் மார்க் போயிட்டு எந்த பீட் மார்க் வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணால் அதில் 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டில் ஒரு எஃபெக்ட், ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் நெக்ஸ்ட் பீட் மார்க் போயிட்டு லாங்காக இருக்கிற இமேஜுக்கெல்லாம் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து அந்த இமேஜ் கூட ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லா லாங்காக இருக்கிற இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2வது இமேஜ் வந்து ஷார்ட்டாக இருக்கும், அதை வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் 2வது ஒரு இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. நம்ம எடிட் பண்ண பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டாக இருக்கிற இமேஜுக்கெல்லாம் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இமேஜுக்கெல்லாம் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா அந்த இமேஜில் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எல்லா இமேஜ்லேயும் எல்லா எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அந்த ஏரோ சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணால் ப்ரிவ்யூ வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.